ரெண்டுல எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படின்றத சொல்லுங்க. ஸோ இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா இந்த இட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ன்னு போடுவோம் இல்லையா, அது ஒரு சுருக்கமாக யூஸ் பண்ணுறது, ஒரு கான்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணுறது. எதுடைய கான்ட்ராக்ஷன், எதனுடைய சுருக்கம் அப்படின்னா இட் இஸ் அப்படின்றதனோட சுருக்கமாகவும் இல்லை இட் ஹேஸ் அப்படின்றதனோட சுருக்கமாகவும் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா இட் apostrophe எஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் காட் 5 fingers அப்படின்னா இட் apostrophe எஸ் காட் 5 fingers. ஓகே, அப்ப இட்டையும் இசையும் சுருக்கி எழுதுறதுக்கு இட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ், இட்டையும் ஹேஸையும் சுருக்கி எழுதுறதுக்கு இட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடுவோம். அவ்வளோதான், இட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் தான். அடுத்தது இட் எஸ் போடுறோம். இதுக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அப்படின்றது இது எதை குறிக்குதுன்னா ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவை குறிக்குது. அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் மை, யுவர், ஹர், ஹிஸ், அவர் அப்படின்லாம் யூஸ் பண்றோம்ல. இத ஃபார் எக்ஸாம்பிள் மை பால், இட்ஸ் பால், யுவர் பால், her ball, his ball, our ball. என்னுடைய பந்து, உன்னுடைய பந்து, அவளுடைய பந்து, அவனுடைய பந்து, நம்முடைய பந்து, அதனுடைய பந்து. அப்ப அதனுடைய அப்படின்றத குறிக்கிறதற்கு தான் இந்த இட்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பொசசிவ் அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். ஏன் அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம்னு சொல்றோம்? அட்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு நவுனை குறிக்கக்கூடியதுதான் அட்ஜெக்டிவ். கரெக்டா? அப்ப இங்க பால்ன்ற ஒரு நவுனை பத்தி சொல்லுது இந்த மைன்ற வார்த்தையோ யுவர், இட்ஸ் அப்படின்ற வார்த்தையோ. அண்ட் என்ன எப்படி சொல்லுது அப்படின்னா பொசசிவ். யார் அதை வச்சிருக்கா, யார் ஹோல்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய அப்படின்ற விஷயத்தை குறிக்கிறதுனால பொசசிவாகவும் அண்ட் நவுனை குறிக்கிறதுனால அட்ஜெக்டிவாகவும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸில் எப்போவுமே அப்பாஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எதனுடைய சுருக்கமும் இல்லை. இது வந்து தானாக ஒரு வார்த்தையாக இருக்கு. அது என்ன வார்த்தை அப்படின்னா எஸ், ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவா இருக்கு. தட்ஸ் இட். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். So, bye. See you guys.